ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நிச்சே. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் எங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். அது அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து அவங்க எப்படி அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வரும்பொழுது எனக்கு டெமோவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நான் வேர்ல்பூல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து மறந்துடுவாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையே. ஸோ நானே வந்து மறந்துடுவேன், அதனாலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா பெஸ்ட் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அன்பாக்சிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஒரு 3 டேஸாக வந்து துணியெல்லாம் வந்து துவைக்காமல் நிறைய சேர்ந்து போச்சு. ஸோ இவங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்தாங்களா, இல்லை சாட்டர்டே வந்தாங்க, சாட்டர்டே அன்னைக்கு வந்தாங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண வரும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வாசப்படி வழி வந்து சின்னதாக இருக்குது, அதில் வந்து மிஷின் போகாது அப்படின்ட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுவுமே இதே சைஸ் தான். அதுவே வந்து போயிடுச்சு, இதுவும் போவங்க அப்படின்னு சொல்லி அவங்களாண்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. ஹால்லேயே வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த அட்டை பாக்ஸு தர்மக்கோல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த வாசப்படி வழியாகவே ஆள் வச்சு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. இது ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால அவங்க வந்து பேக் சைடு ஒரு ரூம் மாதிரி கட்டி அங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து வச்சதும் இங்கே தான் ஏபி மாடல் வாஷிங் மிஷின். ஸோ அதே இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தும்போது வச்சாச்சுங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. டெமோலேஷனுக்கும் வந்து ஒருத்தர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் ஹவுஸ் ஓனரையும் கூப்பிட்டுக்கிட்டேன். இன்னும் ஒருத்தரை வந்து பக்கத்தில் வந்து கூப்பிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும் அந்த ரூமு. ஸோ அங்கே வந்து வச்சாச்சுங்க. இப்போ அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் போதே இந்த லிக்விட் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் அது உள்ளே இருந்தது, காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆன்லைனில் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இது வந்து சர்ஃபெக்சல் லிக்விடே வச்சுருந்தாங்க. 3 பேக்கெட் இருக்க மாதிரி அது அழகாக அதுக்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஏற்கனவே வாங்கின மிஷினுக்கு இப்படியெல்லாம் வந்து கொடுக்கல. நம்ம வந்து அதை நேரடியாக போயிட்டு ஷாப்பில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ கூட. ஆனால் யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் நீங்களே பார்க்கலாம், அந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ டெமோ வந்து நமக்கு சொல்லும் பொழுது நான் வந்து வீடியோவே எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷின் நீங்கள் வாங்கிட்டு மறந்துட்டு இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணுறதை நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? 1.5 மணி நேரம் ஓடும், எல்லாத்துலேயும் கலந்து போகுது. ஈகோ காட்டன்னா 3.5 மணி நேரம் ஓடும். காட்டன்லேயே ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட், ஒரு ஷர்ட்லேயே 5,000 6,000 வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதான் பொறுமையாக துவைக்கும் அழகா. அடுத்து நார்மல் காட்டன் 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். ஒன்லி பியூர் காட்டன் மட்டும். ஆனால் எல்லாமே கலந்து போகிறது நீங்கள் டெய்லி வாஷ்லேயே போட்டுடலாம். டெய்லி வாஷ்லேயே போட்டுருவாங்களா? டெலிகேட்னா எம்ப்ராய்டிங் சாரீஸ் பட்டு போடுவோம், அந்த மாதிரி 2 புடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி. சானிடைஸ்னா ஸ்க்ரீன் துணி, அந்த கேட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்ல, ஸ்க்ரீன் துணி அந்த மாதிரி. ஸ்ட்ரெயின் வாஷ்னா ரொம்ப கரை உள்ளது. ரேபிட் 30னா எக்ஸ்பிரஸ் வாஷ்னு சொல்லுவாங்க, குயிக் வாஷ். ரொம்ப கரை உள்ளதுன்னா அந்த ஜீன்ஸ் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி போடலாம். போடலாம் மேடம். இந்த டெய்லி வாஷ் மெக்கானிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, கிரீஸ் சேரு ரொம்ப கரை உள்ளது. ரேபிட் 30னா 30 நிமிஷம் ஓடி முடிஞ்சிடும். குயிக் வாஷ். ஓகே. பெட் அண்ட் பாத்னா தேங்காய் பூ துண்டு, அந்த நைஸான பெட்ஷீட் அந்த மாதிரி போடுறது. பேபி கேர்னா குழந்தை துணி. பெட்டிங் கேட்டன்ஸ்னா இதெல்லாம் பெட்ஷீட் போடணும். பெட்ஷீட் போடுறதுன்னா அதில் தான் போடணுங்களா? சரி. ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னா சில பேர் வீட்டில் கையால் துவச்சிட்டு அலசத்துக்கு காய வைக்கிறது மட்டும் மிஷின் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். அது வெறும் ட்ரையர்னா வெறும் ட்ரையர் மட்டும் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு வெறும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் பாக்கி எல்லா ப்ரோக்ராம்லையும் ட்ரை ஆகி தான் வரும். சரி. அது ட்ரம் க்ளீன்னா அந்த பவுடர் போட்டு எம்டி வாஷில் ட்ரம்மை க்ளீன் பண்ணுறது. அது எவ்வளோ நேரம் டைமிங் வேணும்? 1 ஹவர். ட்ரம் கிளீனிங்க்கு 1 ஹவர் ஆகும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். அடுத்து வந்து ஆக்டிவ் வேர்னா குழந்தை துணி, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் துணி. ஆக்டிவ் வேர்னா ஓகே. உள்ளன் என்ன ப்ரோக்ராம் வைக்கிறீங்க ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். சரி. ஓகே. ஏசிங்க இந்த பக்கம் கைட் எக்ஸ்ட்ரா ஸ்பின் பண்றது அதெல்லாம் மல்டி லின்ஸ் இன்னொரு தடவை அலசறது. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இது ஆன் பண்ணி வச்சா ஸ்டார்டிங்கே பண்ணிடணும். அதை ஆமாம், எதுவாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே பண்ணி இன்னொரு தடவை அலசணும் அப்படின்னா 2 தடவை அலசணும்னா நீங்கள் பண்ணிடணும். ஃப்ரெஷ் கேர்னா ரொம்ப சுருங்காது, துணி ரொம்ப சுருங்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் இப்போ இங்கே ரேபிட் டைட் சொன்ன ஆனால் ட்ரை ஆகும் இல்லைங்களா? எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே ரேபிட் டைட் சொன்ன பார்த்தீங்களா? நீங்கள் இந்த ரேபிட் டைட்டில் வச்சுன்னா 30 நிமிஷம். ஆனால் இங்கே டெய்லி வாஷ்லாம் நீங்கள் எங்கேயும் ரேபிட் ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கணக்கு கம்மியாகிடும். ஆனால் எல்லாம் இப்போ வேணாம், கை வைக்க வேண்டாம். ஓகே. நீராவியில் வேணால் நீராவி ஸ்டீம் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். கடைசியாக ஸ்டார்ட். வெறும் ஸ்டீம் மட்டும் வச்சு இது பண்ணுறதுக்குங்களா? அது கடைசியாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்துடும்.
இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தவங்களே வந்து டெமோ வந்து நம்மளுக்கு இப்போ சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவோம், சிலது மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்போம். அந்த பாயிண்ட் வந்து மிஷின் நம்ம ரன் பண்ணுறது டைமிங் வந்து இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது தெரியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அவங்க சொல்லும் பொழுது நான் வீடியோவாகவே எடுத்துட்டேன். ஸோ எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எடுத்து ஃபஸ்ட்டு உடனே துணி போடணும் மிஷினில் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ 2 பெட்ஷீட் மட்டும் போட்டதுனால பெட்ஷீட்டில் வைக்காமல் 1/2 hour குயிக் வாஷில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப அழுக்கு இருக்காது பெட்ஷீட்லாம். நான் எப்போவுமே வந்து வாரத்தில் 2 தடவை துவைச்சிடுவேன். அதனால் வந்து 1/2 hour போதுங்க அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுதான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அவரே வந்து மூடி விட்டதுனால இந்த கவர்லாம் ஒன்றும் பெருக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து துணி போடும் பொழுது அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்கேன். அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் மட்டும் பிச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவர் டெமோ சொல்லிவிட்டு அவர் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து துணி போட்டு எப்படி நல்லா வாஷ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து மிஷினில் வந்து கொடுக்குற பைப் லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த வேஸ்டேஜ் தண்ணி வெளியே போகுது இல்லைங்களா, ஸோ அந்த பைப் சொல்கிறேன். அந்த பைப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர்ஸில் ஒரு பைப் வாங்கிட்டு வந்து தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணி டேப் போட்டு ஒட்டி அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக வந்து தண்ணி வெளியே ஊற்றுற மாதிரி மிஷினுக்கு அடியில் போகாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கிறது நல்லது புதுசாக நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா. ஏன்னா அது வாங்குகிற மிஷினில் இருக்க டியூப் வந்து செட் ஆக மாட்டேங்குது. எப்போவுமே வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மீட்டர் அளவுக்கு தான் கொடுக்குறாங்க, அது பத்தாது இல்லையா, அதனால தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து மிஷின்லேயே ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிக்விடு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விடும் யூஸ் பண்ணுவேன், ஏரியலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அது கூடவே இந்த ஒரு 4 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்பொழுதே எனக்கு சொல்லிட்டாங்க. நான் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கடைசியாக காமிச்சு சொல்கிறேன். இந்த டூல்ஸ் வந்து நம்ம வந்து சப்போஸ் மிஷினை வந்து வேறு எங்கேயாவது ஷிப் பண்ணுறோம், அதாவது வீடு மாற்றுறோம், வீடு சேஞ்ச் பண்ணும்பொழுது மிஷினையும் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து இது வந்து பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா. இதை ஃபிக்ஸ் பண்ணாதான் உள்ளே இருக்க அந்த ட்ரம்மு வந்து ஷேக் ஆகாமல் நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எனக்கு புதுசாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஐஎஃப்பி வாங்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எதுவும் கொடுத்தா மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ரெண்டல் ஹவுஸ்லேருந்து நம்ம ஓன் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அந்த டியூப்லேருந்து வர தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக வந்து அந்த டியூப் ஃபுல்லாகவே தண்ணி வந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி வச்சுருந்த மிஷினில் பாதி தான் வரும் தண்ணி, ரொம்ப வந்து ஃபுல்லாக வராது. அது வாஷ் பண்ணி வெளியே வர வேஸ்ட் தண்ணியை நான் சொல்கிறேன். நல்லா வந்து அழுக்கும் நல்லா போச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிஷின் வந்து ரொம்ப சவுண்டும் வரல, நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபுல் ட்ரையில் போயிட்டுருக்கு பாருங்கள்.